வெல்கம் டு லிட்டில் ஸ்பூன்ஃபுல். இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுத்தீங்கன்னா உங்க குழந்தைங்க 2 இட்லி இல்லைங்க 4 இட்லினாலும் தாராளமா சாப்பிடுவாங்க. அந்த ஒரு டேஸ்டான ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு வந்து குக்கர் சூடானதும் கொஞ்சமா ஆயில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமா சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் இது கூட சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டு சேர்த்துக்கோங்க. பெரிய பல் பூண்டா இருந்தா ஒரு பல் பூண்டு போதும். சின்ன பல் பூண்டா இருந்தா 2 பல் பூண்டு. இது கூட அரை தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா தக்காளி சட்னி வதங்கினதுக்கு அப்புறமா கொஞ்சமா மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு மசாலா எல்லாம் கருகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கொஞ்சம் கலரி விட்டுட்டு இப்ப நம்ம வந்து பாசி பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்திருக்கோம். 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். இதை வந்து மூண்டாளுன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு இப்ப நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப இதை வந்து உள்ள நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா போதும். இப்ப பாருங்க நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ நீங்க வந்துட்டு மத்தெல்லாம் போட்டு கடைய வேண்டியதே இல்லை. நீங்க அப்படியே குழந்தைங்களுக்கு இட்லியில ஊத்தி பிணைஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.